ஹாப்பி மார்னிங். நீங்கள் எந்த அரிசியில் இட்லி செஞ்சாலும் இந்த மாதிரி சாஃப்டாக வெள்ளையாக பஞ்சு போல் இட்லி கிடைக்கணுமா? இந்த மாதிரி மாவு அரைச்சி பாருங்கள். நான் இந்த டம்ளரில் 5 டம்ளர் கிட்ட அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் இட்லி அரிசி, 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, இதில் 1 டம்ளர் பருப்பு, உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட அவல் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. அவல் சேர்க்கறதுனால இட்லி நல்லா வெள்ளையாக வரும். நம்ம ரேஷன் அரிசி போட்டு அரைச்சோன்னா கூட இட்லி நல்லா வெள்ளையாக சாஃப்டாக வர்றதுக்கு இந்த அவல் சேர்த்தோன்னா நமக்கு அந்த மாதிரி கிடைக்குங்க. அதுபோல் உளுந்து அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கையில் தெளித்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா உளுந்து நிறைய கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இட்லியும் நல்லா சாஃப்டாக வருங்க. உளுந்து நல்லா தண்ணி சேர்த்து தளன்னு அரைச்சிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உளுந்து வலித்து எடுத்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஊற வச்சுருக்க அவல் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் அரிசி 4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சாவே போதுங்க, நல்லா ஊறிடும். இதுலேயே இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு வெந்தயம் சிலர் சேர்ப்பாங்க, சிலர் ஜவ்வரிசி சேர்ப்பாங்க. ஆனால் எனக்கு அவல் சேர்க்குறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இட்லியும் நல்லா வருது. இதில் இடையில தண்ணி சேர்த்து இதுவுமே நம்ம கையில் எடுத்தால் வர்ற அளவுக்காக கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் வலித்து எடுத்ததுக்கப்புறமா இதிலே தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஓட விட்டோன்னா அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துடும். நமக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இதிலேயே அப்படியே ஓடும் போதே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குறேன். நான் உளுந்தும் அரிசியும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கிறனால இந்த கழுவுற தண்ணியை ஊற்றுறதே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கம்மியான தண்ணியே ஊற்றி நீங்கள் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் மாவை. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது இட்லிக்கு மாவு. எனக்கு 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்தே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கிது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.